நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, சாப்பிட்ட பின் மறந்தும் செய்யக்கூடாதவை என்னென்னு பார்க்க போகிறோம். சாப்பிட்ட பின் நம்மை அறியாமல் செய்யும் சில தவறுகள் ஆரோக்கியத்தில் நேரடி பாதிப்பை ஏற்படுத்தும். மருத்துவ ஆய்வுகள் பலவற்றில் உணவு உண்ட பின் செய்யக்கூடாதவை சில விஷயங்கள் குறித்து சொல்லியிருக்காங்க. சாப்பிட்ட பின் செய்யும் சில விஷயங்கள் குட்டி தூக்கம் போடுவது, புகைப்பிடிப்பது, மது அருந்துவது, இனிப்பு சாப்பிடுவது போன்ற சில பழக்கங்களை பலர் பின்பற்றும் வழக்கம் உள்ளது. இந்நிலையில் சாப்பிட்ட பின் செய்யவே கூடாது என்பது போன்று சில விஷயங்கள் குறித்து உணவியல் நிபுணர்கள் ஹெல்த் டிப்ஸ் கூறுவதை தெரிந்து கொள்ளலாம். சாப்பிட்ட பின் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, சாப்பிட்ட பின் புகைப்பிடிப்பதை பலர் வழக்கமாக கொண்டுள்ளனர். பொதுவாக எந்த நேரத்திலும் புகைப்பிடிப்பது உடல் நலத்திற்கு பெரும் கேடு விளைப்பது தான். அதிலும் சாப்பிட்ட பின் புகைப்பிடிப்பது என்பது செரிமானத்தை பாதித்து அஜீரண பிரச்சனையை உண்டாக்கும். அதோடு உடல் உணவின் மூலம் கிடைக்கும் ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக கிடைக்க. சாப்பிட்ட பின் உறங்கும் பழக்கம் உள்ளவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, சாப்பிட்ட பின் ஒரு குட்டி தூக்கம் போடுவது பலருக்கும் மிகவும் பிடித்த விஷயம். ஆனால் அஜீரணத்துக்கு இது முக்கிய காரணம் என்று உணவியல் நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். மேலும் உடல் பருமன் ஏற்படுவதற்கு இது முக்கிய காரணமாக அமைந்துவிடும் என்றும் அறிவுறுத்துகின்றனர். சாப்பிட்ட பின் உடற்பயிற்சி செய்யும் பழக்கம் உள்ளவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, சாப்பிட்ட பின் தூங்குவது எவ்வாறு ஆரோக்கியத்தை பாதிக்குமோ அதே போன்று சாப்பிட்ட பின் உடற்பயிற்சி மேற்கொள்வது செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்துவதோடு வயிற்று பிடிப்பு போன்ற பிரச்சனையும் ஏற்படுத்தவும் வாய்ப்பு உள்ளது. உடற்பயிற்சியை வெறும் வயிற்றில் மேற்கொள்வதே சிறந்தது. நேரமின்மையை காரணம் காட்டி உணவு உண்ட பிறகு செய்வது மிகவும் தவறான பழக்கம். சாப்பிட்ட பின் குளிக்கும் பழக்கம் உள்ளவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, குளித்த பின்பு சாப்பிடுவதுதான் சரியான பழக்கம். ஆனால் உடலுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். ஆனால் சாப்பிட்டு முடித்தவுடன் குளிப்பதால் செரிமான சக்தி பெரிதும் பாதிக்கப்படும். சாப்பிட்ட பின் குறைந்தது 2 மணி நேர இடைவெளிக்கு பிறகு குளிக்க வேண்டும். சாப்பிட்ட பின் டீ அருந்தும் பழக்கம் உள்ளவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, சாப்பிட்ட பின் டீ அல்லது காபி அருந்தும் பழக்கம் நம்மில் பெரும்பாலானோருக்கு இருக்கும். இது மிகவும் தவறு. ஏன்னா காபி டீயில் உள்ள ஆக்சலேட் மற்றும் பைலேட் உணவில் இருக்கும் இரும்பு சத்து உடலில் சேராமல் தடுத்துவிடும். இதனால் இரத்த சோகை ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. சாப்பிட்ட பின் பழம் சாப்பிடும் பழக்கம் உள்ளவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, சாப்பிட்ட உடன் பழங்கள் சாப்பிடும் பழக்கம் பலருக்கும் இருக்கும். சாப்பாட்டிற்கு பின்னர் பழங்கள் செரிமானத்திற்கு தேவையான என்சைம்கள் உடனே சுரக்காது என்பதால் பழங்கள் சரியாக ஜீரணமாகாமல் உடலில் கழிவாக தங்கி வாய்ப்பு உண்டு என்கின்றனர் உணவியல் நிபுணர்கள். சாப்பிட்ட பின் உணவு ஜீரணமாக படுத்துக்கொள்ளாமல் சிறிது நேரம் சாதாரணமாக நடைபயிற்சி மேற்கொள்ளலாம். அல்லது அமர்ந்து கொண்டு சிறிது நேரம் புத்தகம் படிப்பது, குடும்பத்துடன் சிறிது நேரம் பேசி கொண்டிருப்பது ஆகியவற்றின் மூலம் பொழுதை கழிக்கலாம். இதுபோல் பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க.